வணக்கம். சீர்காழியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஐம்பெரும் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் அமைந்துள்ள ராஜேஸ்வரி திருமண மஹாலில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு பெற்ற இயக்க செம்மல்களுக்கு பாராட்டு விழா, ஐபெட்டோ மற்றும் மாநில பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு விழா, தமிழக அரசு விருது பெற்ற இயக்க ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா, தமிழக அரசு விருது பெற்ற சிறந்த பள்ளிகளுக்கான பாராட்டு விழா, மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு விழா என ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட தலைவர் முனைவர் சி. பாலாஜி கல்யாணரங்கன் தலைமையிலும், ஐபெட்டோ அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் ச. புண்ணியமூர்த்தி மற்றும் மாவட்ட பொருளாளர் வி. திருமால் ஆகியோர் முன்னிலையிலும், மாவட்ட செயலாளர் தங்கசேகர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று பேசினார். இவ்விழாவில் ஆசிரியர் இனக்காவலர் இயக்கத்தின் வாழ்நாள் வழிகாட்டி அகில இந்திய செயலாளர் ஐபெட்டோ வ. அண்ணாமலை அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு பேருரை ஆற்றினார். மாநில தலைவர் எழிலரசன், பொதுச் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ், மாநில பொருளாளர் ராஜசேகர், மாநில துணைத் தலைவர் துரை கஜல் சுந்தரமூர்த்தி, மாநில துணைச் செயலாளர் அ. முரளி, அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் ஐபெட்டோ ராசேகர் ஆகியோர் மாநில அமைப்பின் சார்பில் கலந்து கொண்டு பாராட்டுரை வழங்கினார். மேனாள் மாநில தலைவர் மா. நம்பிராஜ், மேனாள் மாநில பொருளாளர் க. சந்திரசேகர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாவட்ட அமைப்பின் சார்பில் வாழ்த்துரை வழங்கியவர்கள் மேனாள் மாவட்ட தலைவர் செல்வ கல்யாணசுந்தரம், தலைமை நிலைய செயலாளர் ஸ்ரீராமன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் இந்திரா காந்தி, மாவட்ட துணைத் தலைவர் முத்துராமன், மேனாள் மாவட்ட பொருளாளர் க. மணிமாறன், மாவட்ட துணைத் தலைவர் சி. அமுதா, மாவட்ட துணைச் செயலாளர் மா. சூர்யா, மாவட்ட தணிக்கை குழு உறுப்பினர் முருகவேல் மற்றும் பாண்டியன், பிற மாவட்டங்களில் இருந்து வாழ்த்துரை வழங்கியவர்கள் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் புயல் சுகுமார், தஞ்சை மாவட்ட செயலாளர் சி. பன்னீர் செல்வம், திருவாரூர் மாவட்ட செயலாளர் கோ. பாலமுருகன், கடலூர் மாவட்ட செயலாளர் ஜே. பாஸ்கர் ஆகியோர் பிற மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்து சிறப்புரை வழங்கினர். மேலும் வட்டார அமைப்பின் சார்பில் சீர்காழி, கொள்ளிடம், செம்மனார்கோயில், மயிலாடுதுறை ஆகிய வட்டாரங்களில் இருந்து சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இதில் கொள்ளிடம், சீர்காழி, மயிலாடுதுறை, செம்மனார்கோயில் ஆகிய வட்டாரங்களில் பணி நிறைவு பெற்ற இயக்க செம்மல்கள் பாராட்டு பெற்றனர். மேலும் தமிழக அரசு விருது பெற்ற சிறந்த பள்ளிகள் சபாநாயகர் இந்து அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி தேர் தெற்கு வீதி சீர்காழி, தமிழக அரசு விருது பெற்ற ஆசிரியர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது 2023 திருஞானசம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி தருமபுரம் இடைநிலை ஆசிரியர் ச. சாந்தி, கனவு ஆசிரியர் விருது 2023 நெம்மேலி நெப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் சு. சீனிவாசன், அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது 2024 ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வக்காரமாரி தலைமை ஆசிரியர் ப. இளவழுதி ஆகியோர்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஆசிரியர்கள் கோ. வெங்கடேசன், சுப்பு சொர்ணபால், ச. பிராங்னன் டேவிட், சி. சேகரன், அலெக்சிஸ் நிக்கோலஸ், சு. முருகவேல், கே. ஆக்னஸ் குளோரி எலிசபெத், செ. லட்சுமி, இரா. சுசீலா, ஜெ. இரவி, ப. லட்சுமி ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அனைத்து ஒன்றிய இயக்க ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இறுதியில் மாவட்ட துணை செயலாளர் தா. சேகர் நன்றியுரை கூறினார். விழா முடிவில் அனைவருக்கும் மதிய அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை செய்தியாளர் ராஜீவ் காந்தி. சட்டப்பேரவை தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொழுது 110 விதியின் கீழ் பல அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரு அறிவிப்பு 29,260 ஆசிரியர்களை 2026 ஜனவரி மாதத்திற்குள்ளாக நாங்கள் நியமனம் செய்வோம் என்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர் நியமனமே தமிழ்நாட்டில் நடைபெறும்.